ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். புதையல் மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா புதையல்களுமே ஒரு சிலருடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த புதையல்னால சில பேர் ரொம்பவே பணக்காரங்களாகவும் ரொம்ப ஃபேமஸாகவும் மாறி இருக்காங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கோல்டு நகட்ஸ். இந்த வீடியோ ஆஸ்திரேலியாவில் 1980 எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க. சுரங்கத்தை சுரண்டுற சுரங்க தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு லக்கிலி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதுதாங்க இந்த கோல்டு நகட். இந்த கோல்டு நகட் கெவின் ஹிலியர் அப்படிங்கிற ஒரு மைனருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஹிலியருக்கு மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது 60 பவுண்ட் எடை எடுக்கக்கூடிய பியூரான கோல்டில் செய்யப்பட்ட இந்த கோல்டு நகட் பூமிக்கடியில இருந்து கிடைச்சிருக்கு. இது இயற்கையாகவே உருவான கோல்டு நகட் தாங்க. இதுக்கப்புறமா இவர் டோட்டலா ஃபேமஸாகவும் ரொம்பவே பணக்காரராகவும் மாறிட்டாராம். ஏன்னா இந்த கோல்டு நகட் மார்க்கெட்ல கோடிக்கணக்கான விலைக்கு போயிருக்குங்க. இப்போ இந்த கோல்டு நகட் இவர்கிட்ட கிடையாது, இவர் இதை வித்துட்டாரு. எங்க அப்படின்னா லாஸ் வேகாஸ்ல இருக்கக்கூடிய கோல்டன் நகட் கேசினோல வித்திருக்காரு. மக்களுடைய பார்வைக்காக இந்த கோல்டு நகட்டை டிஸ்பிளேலையும் வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு உலக நாடுகள்ல இருந்து பல விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கு வராங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மேசிவ் ஏன்சியன் ஜார். இந்த ஜாரை பாருங்களேன், இது பழங்காலத்து தாலின்னு சொல்லுவாங்க. இந்த தாலி எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா, ஒரு விவசாயி அவருடைய விவசாய நிலத்தில் கிணறு தோன்றதுக்காக குழி பறிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பழமையான ஜார் கிடைச்சிருக்கு. இந்த பழங்கால தாலியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள், ஏகப்பட்ட கோல்டெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த காலத்துலலாம் நமக்கு லாக்கர் இருக்குது, பீரோல் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கிற விஷயங்களை அதுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த பீரோல்லாம் கிடையாதுங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பழமையான பிரம்மாண்டமான பெரிய பெரிய தாளிகள் இருக்குமா, அதுக்குள்ள முக்கியமான பொருட்களை போட்டு வச்சுக்குவாங்களாம். முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணுற ஆபரணங்களையும் அணிகலன்களையும் போட்டு வைப்பாங்களாம். இந்த ஏன்ஷியன் ஜாரை ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய பழமையை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் பழமையானது. அதாவது செவரல் செஞ்சுரிஸை தாண்டி இப்போவும் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 அடி உயரமுடைய இந்த ஜார் இப்போவுமே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் தாங்க இருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டு நத்திங் நெக்லஸ். ஃப்ளீ மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுங்க. இங்கே நார்மலான ஸ்டோரில் கிடைக்காத பல விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்கும், ரொம்பவும் சீப்பஸ்ட் ப்ரைஸில். ஐ திங்க் திருட்டு பொருட்கள் எல்லாம் இங்கே விற்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல பொருட்கள், காஸ்ட்லியான பொருட்கள்னால் ரொம்ப கம்மியான விலைக்கு இங்கே கிடைக்கிறதுனால நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு போவாங்க. அப்படிதான் நார்மா ஐஃபில் அப்படிங்கிற பொண்ணும் இந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸோ 2005 இவங்க அந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் அங்கே இங்கேயும் சுற்றி வந்திருக்காங்க. ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அதாவது இந்த பொருள் என்னன்னா ஃபேன்சி நெக்லஸ்ங்க. பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் அம்மாலாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி ஸ்பூன்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. நம்மளாம் இதை பார்த்தோன்னா என்னடா இது ஸ்பூன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வெள்ளடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பொண்ணு இதை பார்த்து வியந்து போய் இது நல்லா இருக்கே, எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. $15 தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 வச்சுக்கோங்களேன். இதையும் இந்த நெக்லஸையும் அந்த பொண்ணு வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட தான் இப்போ இந்த நெக்லஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க அப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. ஃபிலாடெல்ஃபியா மியூசியம் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துக்கு இவங்க சும்மா பார்வையாளராக போறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த பொருளை செஞ்சது ஸ்கல்ப்டரான அலெக்சாண்டர் கேல்டர். அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு கைனடிக் ஸ்கல்ப்சருங்க. ஏர் மூலமா அது இயங்குமா. அதே மாதிரி அந்த ஸ்கல்ப்டரான அலெக்சாண்டர் கேல்டர் உருவாக்கின கேல்டாஸ் ஜுவல்லரிஸையும் பார்க்குறாங்க. அந்த ஜுவல்லரியும் இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த நெக்லஸும் ஒரே மாதிரி இருந்திருக்குங்க. இந்த எக்ஸிபிஷனில் இருந்த இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே பிராஸ்னாலையும் ஸ்டீல்னாலையும் உருவாக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவங்க வாங்கி வச்சிருந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த எக்ஸிபிஷனில் கொண்டு வந்து விற்கிறாங்க. பார்த்தா அந்த நெக்லஸை வெறும் $15 வாங்கினாங்க. 1200 வாங்கின அந்த நெக்லஸ் இப்போ இவங்களுக்கு கோடி கணக்கில் போயிருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிங் டட்ஸ் டோம்ப். எகிப்தில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கிங் டட்ஸுடைய டோம்பில் கிடைச்ச இந்த பொருட்கள்லாம் விலை மதிப்பற்ற பொருட்களாக இருந்திருக்கு. இது மூலமாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எகிப்து நாட்டில் வாழ்ந்த மக்களுடைய கல்ச்சரை அறிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மானுமெண்டல் ஆர்கியாலஜிஸ்ட் டீம் ஒருத்தங்க இந்த இடத்துக்கு போயிட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சியாக பண்ணுறாங்க. அதில் கிடைச்ச ஒரு விஷயம் தான் கிங் டட்ஸுடைய கல்லறை. இந்த கல்லறைக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்திருக்கு. ஆர்கியாலஜிக்கல் டீம் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கு.
ஏன்னா இது மூலமாக எகிப்தில் வாழ்ந்த ஏன்ஷியன் மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது ஏன்ஷியன் எகிப்தியனுடைய சிவிலைசேஷன் எப்படி இருந்தது, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்றினாங்க, அவங்களுடைய கடவுள் என்ன, இந்த மாதிரி மொத்த கொஸ்டினுக்கும் இது ஒரு பதிலாக இருந்திருக்கு. என்ன மாதிரியான காலகட்டத்தில் இந்த ஏன்ஷியன் எகிப்து மக்கள் வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க இறந்து போனாங்க, எப்படி அவங்களுடைய நாடு அழிஞ்சுது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு தீர்வா அமைஞ்சிருக்கு. இந்த கலரையை கண்டுபிடிச்சு பல வருஷங்கள் கடந்த பிறகும் கூட இப்பவும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் இது மூலமா வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் புதுசா வெளியே வருதாங்க. இந்த கிங் டட்டுடைய டோம்ப், அதாவது இவருடைய கல்லறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவும் ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவும் இருந்திருக்கு. இன்னமுமே இந்த கல்லறையில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா பல ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ்லையும் பல டெக்னாலஜியை உட்புகுத்தி இதை இன்னுமே மேம்படுத்தி எஃபெக்டிவான ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த கல்லறையை இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆர்டிஃபேக்ட், அதாவது ஒரு புதைப்படிம பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கல்லறை மூலமா எகிப்தினுடைய பல மர்மங்களும் வெளியே வந்திருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பத்மநாப சுவாமி டெம்பிள். இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த கோவிலுடைய பேரை சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய ரகசிய அறைகள் பற்றி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கடவுளை வழிபடுற இடமா மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள ஏகப்பட்ட புதையல்கள் இருக்காங்க. இதுக்குள்ள சீக்ரெட் டோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது கிட்டத்தட்ட 6 டோர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு கதவு மட்டும் தான் திறக்கப்பட்டிருக்கு. வால்ட் A to F வரைக்கும் இருக்காங்க. ABCDEFன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையிலையும் வித்தியாசமான பொக்கிஷங்கள் இருக்குமா. இதில் ஒரே ஒரு அறை மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. அந்த அறைக்குள்ள இதுக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பல பொக்கிஷங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. திறக்கப்படாத மீதி இருக்கக்கூடிய அறைகள்லயும் எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள், வித்தியாசமான பொக்கிஷங்கள் இருக்கலாம். அதுலயும் தங்க கிரீடம், தங்க நாணயங்கள், தங்க சிலைகள், தங்கத்துல ஆபரணங்கள், டைமண்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. AB அப்படிங்கிற இந்த வால்ட்குள்ள எக்கச்சக்கமான கோல்டு ஐட்டம்ஸ் இருக்கிறதாவும், CD அப்படின்னு சொல்லப்படுற இந்த அறைகளுக்குள்ள நிறைய கோல்டு அண்ட் நிறைய சில்வர் ஜுவல்லரிஸ் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. EF அப்படின்னு சொல்லப்படுற இந்த அறைகளுக்குள்ள கோவிலில் ஏதாவது திருவிழா நடக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற யூட்டென்சில்ஸ் எல்லாமே இதுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலை பாதுகாக்கிற விஷயத்தில் இப்போவும் ஏகப்பட்ட டிபேட் இருக்குங்க. இந்த கோவிலை நான் தான் லீடர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட சண்டைகள் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன பிராண்டில் என்ன கலர் கார் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஷர்னிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிளாக் கலரில் ரோல்ஸ் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஆசைப்படுறேனோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, யார் நினைச்சாலும் நம்ம என்ன கார் வேணாலும் வாங்க முடியும். பி கான்ஃபிடென்ட் ஷர்னிதா. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நம்பர்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.